ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக பார்க்கும்போது அதை நம்ம வந்து செலவினமாக கருதாம அதை முதலீடாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னால் நம்மளோட சேமிப்பு அப்படிங்கிறது நாளைக்கு அதிகமாகும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாலிசி ப்ரீமியம் வந்து அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு கட்டுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே வந்து அந்த 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரீமியமை கட்டினவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த இம்ப்ளிமெண்ட் வரப்போகுது அப்படின்னா இப்போ இந்த 10 நாள்ல எடுக்கிறவங்களுக்கு என்ன பயன் சார்? ஏதாவது ரீஃபண்ட் கிடைக்குமாங்க சார் ஜிஎஸ்டி? இதுக்கு மேல வர பாலிசி இஷ்யூவன்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிறது, ஜீரோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து அமலுக்கு வந்து முக்காவாசி நிறுவனங்கள் வந்து இப்பயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்டோமெண்ட் பாலிசியில் இருக்கவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மிச்சமாகும். என்டோமெண்ட் பாலிசி இப்போ எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? நிறைய பேர் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ்க்காகவும் என்டோமெண்ட் பாலிசி போவாங்க. இப்போ டேக்ஸ் கிடையாது அப்படின்றதுனால என்டோமெண்ட் பாலிசி ஜாஸ்தி ஆகிடுமாங்க சார் போடுறது? சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மத்திய அரசு போன வாரத்தில் ஜிஎஸ்டியை ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக நம்மளால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டியை வந்து 18% 0% ஆக்கியிருக்காங்க. இதனால இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மிச்சமாகும். இப்படி இருக்கும்போது ஒரு காமன் மேன் என்னெல்லாம் பண்ணணும், இனிமேல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்ன கவனிக்கணும், இந்த காஸ்ட் குறையிறதுனால காமன் மேனுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க சார்? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஆக்சுவலி இன்சூரன்ஸ் பாலிசிகளை பொறுத்த வரைக்கும் 18% வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இருந்தது. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக இருந்தாலுமே 18% அப்படிங்கிறது வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டியை வந்து இப்போ 0 பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே எடுக்கிற பாலிசிகளுக்கு எல்லாமே வந்து இந்த 0% அப்படிங்கிறது வந்து அமுலுக்கு வருது. ஸோ இதனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிநபரும் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிட்டத்தட்ட ஒரு 18% வரைக்கும் அவங்களுக்கு சேமிப்பு நடக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு 4 பேர் சேர்ந்தவங்களுக்கு ஒரு 5 lakhs பாலிசி எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ப்ரீமியம் வந்து ஒரு 20,000 ரூபாய் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 18%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3,600 ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க இதனால வந்து சேமிக்கலாம். ஸோ இந்த சேமிப்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து என்னால் வந்து அதிக ப்ரீமியமே கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இதை ஒரு சேமிப்பாக வந்து கருதலாம். இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3,600 ரூபா கம்மியாகிறதுனால அதிகபட்ச கவரேஜ், அதாவது இன்னொரு இப்போ 5 லட்சம் ரூபாய் போறவங்க வந்து ஒரு 7.5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வந்து கவரேஜை அதிகப்படுத்திக்கிறது வந்து மிகவும் நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ், இன்னைக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து என்டோமெண்ட் பாலிசியா இருக்கட்டும், இல்லை ஒரு யூலிப் பாலிசியா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த 3 வகையான பாலிசிகள் இருக்கு. இந்த 3 வகையான பாலிசிகளுக்குமே வந்து ப்ரீமியம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 18% அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்திலேயே வந்து கம்மியாகும். இதுவே வந்து ஒரு என்டோமெண்ட் பாலிசி அப்படின்னா, என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை ஒரு யூலிப் பாலிசியோ போனோம்னா, அதில் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு மட்டும்தான் வந்து அவங்க அந்த 18% சார்ஜ் பண்ணுறதுனால ஒரு பாலிசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4% வரைக்கும் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ 3 to 4% குறையும் அப்படின்னு இருக்கீங்க. இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி குறையும்னா அதில் நமக்கு பயன் இருக்குது. சிலர் இந்த 2 இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, 3 வருஷத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டுறவங்களும் இருப்பாங்க, வருஷம் கட்டுறவங்களும் இருப்பாங்க. இதில் 3 வருஷம் அப்படிலாம் கட்டியிருக்கவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிடைக்குமாங்க சார்? ஸோ இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாலிசி ப்ரீமியம் வந்து அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு கட்டுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே வந்து அந்த 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரீமியமை கட்டினவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒரு தனிநபர்கிட்ட வாங்குற அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அவங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து வாங்கின உடனே கட்டி ஆகணும். ஸோ அதனால அந்த கட்டின பணத்தை வந்து திரும்ப அரசாங்கத்திலிருந்து வாங்குறது அப்படிங்கிறது இயலாது.
அதுவும் இல்லாமல் இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல் வந்து அமலுக்கு வரதே வந்து செப்டம்பர் 22 தேதிக்கு அப்புறம் தான். ஸோ அதனால வந்து ஏற்கனவே வந்து 2-3 வருஷத்துக்கு உண்டான பாலிசி ப்ரீமியம் ஏற்கனவே கட்டி இருந்தா அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி தொகை ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும் இல்லை லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஏற்கனவே கட்டின தொகை ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. சார் இப்போ 22ஆம் தேதி வரைக்கும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த இம்ப்ளிமெண்ட் வரப்போகுது அப்படின்னா இப்போ இந்த 10 நாள்ல எடுக்கிறவங்களுக்கு என்ன பயன் சார்? ஏதாவது ரீஃபண்ட் கிடைக்குமாங்க சார் ஜிஎஸ்டி? இப்போ அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ குறிப்பிட்ட நிறுவனம் அப்படின்றத விட பொதுவாக எல்லா நிறுவனங்களுமே வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட் ஆகணும், இந்த 18% ஜிஎஸ்டி வந்து குறையணும் அப்படிங்கிறதுனால அந்த பாலிசிகளை வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து லாகின் பண்ணி அதோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அந்த இஷ்யூவன்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி இஷ்யூ ஆகிறது தான் கணக்கு, என்னைக்கு வந்து அந்த பாலிசி வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கணக்காக இருக்கும். ஸோ அதனால எல்லா பாலிசி நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாலிசி ப்ரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாலிசி கொடுக்கறது வந்து இஷ்யூவன்ஸ் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறதுனால இதுக்கு மேலே வர பாலிசி இஷ்யூவன்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து அமலுக்கு வந்து முக்காவாசி நிறுவனங்கள் வந்து இப்பயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் வந்து அந்த 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாலிசி வாங்குறதுக்கு உண்டான இதை இது பண்றாங்க. இப்போ இம்மிடியேட்டா எனக்கு பாலிசி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஜிஎஸ்டியோட கலெக்ட் பண்ணி அந்த பாலிசி இஷ்யூவன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சில நிறுவனங்கள் வந்து ஜிஎஸ்டி வாங்காம 22ஆம் தேதி வந்து லைவ்ல வர மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்குள்ள ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த பாலிசியில கிளைம்லாம் பண்ண முடியாது சார்? அதுக்குள்ள ஆயிடுச்சுன்னா எந்த பாலிசிலையும் வந்து கிளைம் பண்ண முடியாது. பொதுவாக வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் கிடைக்காது. ஸோ அந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் 30 நாள் அந்த மாதிரி காத்திருப்பு காலம் இருக்கும். ஸோ அதனால பாலிசி எடுத்தவொடனே கிளைம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து கிடைக்காது. ஸோ இதில் வந்து இன்னும் 20 நாள் தள்ளி போக போகுது, அவ்வளோதான். சார் அப்புறம் இன்னொன்று, இப்போ என்டோமெண்ட் பாலிசியில் இருக்கவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மிச்சமாகும். என்டோமெண்ட் பாலிசி இப்போ எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? நிறைய பேர் வந்து டேக்ஸ் சேவிங்காகவும் சேவிங்ஸ்க்காகவும் என்டோமெண்ட் பாலிசி போவாங்க. இப்போ டேக்ஸ் கிடையாது அப்படின்றதுனால என்டோமெண்ட் பாலிசி ஜாஸ்தி ஆயிருமாங்க சார் போடுறது? டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை ஒரு யூலிப் பாலிசியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய வரி திட்டம், அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லாருமே வராங்க. ஸோ அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு வரும்பொழுது என்டோமெண்ட் பாலிசிகளுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் தான் இருக்கு. எந்த ஒரு முதலீடுமே வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு இல்லாமல், அதாவது இந்த டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுவாக தான் எல்லாருமே கருதுறாங்க. ஆனால் என்டோமெண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 6% வருமானம் மட்டும்தான் வரும். அதே மாதிரி 4%லேருந்து 6%, அதுக்கு மேலே வந்து என்டோமெண்ட் பாலிசியில் வருமானம் வராது. அதை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிற வரும்பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கும் இனிமையாக கட்டப்போகிற ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்குமா சார்? இப்போ எடுத்திருக்கிற பாலிசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரினியூவல், அதாவது இதுக்கு மேலே, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே எந்த பாலிசி ரினியூவலுக்கு வந்தாலுமே அது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே எடுத்த லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை லைஃப் இன்சூரன்ஸ்ல என்டோமெண்டா இருக்கலாம், இல்லை யூலிப்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கலாம், எந்த பாலிசிகள் இதுக்கு மேலே 22ஆம் தேதிக்கு மேலே எந்த பாலிசி ரினியூவல் அப்படிங்கிறது வந்தாலுமே அங்க வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கும். சார் இப்போ ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு 18 + செஸ்லாம் சேர்த்து 20% நமக்கு மிச்சமாகுது. இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு ஏற்கனவே நம்ம வந்து 10,000 ப்ரீமியம் கட்டுறோம்னா இனிமேல் ஒரு 8,000 அப்படிதான் ப்ரீமியம் வரும். இந்த 2,000 அவங்க அதை வந்து அந்த 2,000 ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கான அமௌண்ட்டாக வச்சு வேற எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இன்சூரன்ஸ் கவரேஜை ஜாஸ்தி பண்ணிக்கலாமாங்க சார்? ஸோ இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செலவாக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ஏதாவது எப்பயாச்சும் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறோம்னா அன்னைக்கு வந்து கிளைம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தான்
இருக்கு. ஸோ இதுவே வந்து ஆஸ் அ ஃபைனான்ஷியல் பிளானராக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 20% வந்து சேவ் ஆகுது இல்லையா, அந்த 20% வந்து நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணாங்கன்னா, அவங்க கட்டுற ப்ரீமியம் அந்த தொகையும் வந்து நம்ம நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உள்ள ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 20% நம்ம சேமிக்கிறது வந்து அவங்க கட்டுற ப்ரீமியத்தை விட ஜாஸ்தியாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக பார்க்கும்பொழுது அதை நம்ம வந்து செலவினமாக கருதாம அதை முதலீடாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னால் நம்மளோட சேமிப்பு அப்படிங்கிறது நாளைக்கு அதிகமாகும். ரெண்டாவது வந்து நம்ம கட்டுற ப்ரீமியத்தை விட வந்து அதிகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்காது. சார், ஏற்கனவே பாலிசி எடுத்தவங்களும் இப்போ புதுசாக எடுக்க போகிறவங்களும் என்னென்ன விஷயங்களா கவனிச்சு எடுக்கணும் சார்? இப்போ ஏற்கனவே பாலிசி எடுத்தவங்க அது பேசிக்கலி வந்து அந்த ஜிஎஸ்டி தொகை மட்டும்தான் வந்து இதில் மாறுபடுமே தவிர வேற எதுவும் புதுசாக அதில் வந்து ஒன்றும் பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ரெண்டாவது வந்து பொதுவாக பாலிசிகள் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசியோட கவரேஜ் எவ்வளோ, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து அவங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, இதை தவிர வந்து அவங்க வந்து என்னென்னலாம் இன்க்ளூஷன் இருக்கு, எக்ஸ்க்ளூஷன், அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் எவ்வளோ நாள் கழிச்சு வந்து கவர் ஆகும், அதே மாதிரி வந்து என்னென்ன டிசீசஸ், அதாவது ஒரு சில கிரிட்டிக்கல் டிசீசஸ் எல்லாமே வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கு, அது எவ்வளோ நாள் இருக்கு, என்னென்ன டிசீஸ்க்கு இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிசி எடுக்கிறது வந்து மிகவும் நல்லது. சார், ரொம்ப நன்றிங்க சார். பல கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ.